நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் முப்பெரும் விழா, அமைச்சர் விக்னேஷ் பங்கேற்பு. கோவை மலுமிச்சம்பட்டியில் அமைந்துள்ள நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் பிறந்தநாள் விழா, வீரவாள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முப்பெரும் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் விக்னேஷ் கலந்து கொண்டார். அவரை விஸ்வகர்மா ஜெகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீ சிவ சண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் தலைமையில் கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பூரணகும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். தொடர்ந்து ராஜ பரிவட்டம், அங்கவஸ்திரம் அணிவித்தல், கோபூஜை, அஸ்வ பூஜை மற்றும் 1008 மலர் அர்ச்சனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்வுகளை இளையப்பட்டம் ஸ்ரீ நாக விக்னேஷ் சுவாமிகள் முன்னின்று நடத்தினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜெகத்குரு ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நீண்ட ஆயுளுடன் மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி சிறப்பான ஆட்சியை வழங்க வேண்டும் என ஆசீர்வதித்தார். விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் சுமார் 250க்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்களுக்கு பட்டு சேலைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அறக்கட்டளை சார்பில் மதிய விருந்து, அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன.